ஹாய். நம்ம எல்லாத்துக்கும் பல கேள்விகள் இருக்குது. இந்த சமூகத்து மேலேயும் நம்ம மேலேயும் நமக்குள்ளே இருக்கிற பயங்கர காம்ப்ளெக்ஸான எமோஷன்ஸ் எல்லாரும் ஒருத்தர் பாட்டாக எழுதி அது ரொம்ப யதார்த்தமாக ஒரு டியூன் போட்டு பாடினா எப்படி இருக்கும்? எஸ், அவர் தான் கேபர் வாசுகி. கேபர் வாசுகி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். அவர் பண்ண பல பாட்டுக ரொம்ப ஃபிலாசபிக்கலாகவும் ஹியூமனோட இன்ட்ரோஸ்பெக்ஷனாகவும் அது இருக்கும். நமக்குள்ளே எழும்புற கேள்விகளுக்கு ஒரு விடை தேடுற ஒரு பயணமாகவோ, இல்லை ஒரு விஷயத்த புரிஞ்சு நம்ம எழுதுனா, இல்லை யார்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், ஒரு புலம்ப கேட்டால் எப்படி இருக்கும், அதுதான் கேபர் வாசுகியோட பாட்டு. சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையே காலம் கடல் போல் கிடக்கு, அதில் நீந்த தானே நேரமே இல்லை நமக்கு அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையே காலம் கடல் போல் கிடக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம தாட்டுக்கும் நம்ம செய்ய போகிற வேலைக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. நமக்குள்ள நடக்கிற ஒரு சிந்தனையை அதை செயலாக்குறதுக்கு நம்ம நீந்தி கடக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரியான மெட்டஃபர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தமிழ் இந்தி ஸ்பேஸில் மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா பாட்டுக்கும் லிரிக்ஸ் எழுதியும் பாட்டு பாடியும் இருக்கார். அதில் தமிழில் மலேசியன் ஃபில்மான மெட்ரோ மலைங்கிற படத்துக்கு இவர் கம்போஸே பண்ணியிருப்பார். அந்த ஆல்பம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அந்த ஆல்பம் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஆல்பம். அதில் வர எல்லா ட்ராக்குமே ரொம்ப சூப்பராகவும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதில் லாஸ்ட் கிஸ், ஆசை முகம் என்னோட பர்சனல் ஃபேவரட். கேட்காதவங்க கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இந்த மாதிரியான சினிமா மற்றும் மியூசிக் அண்ட் இந்திய ஆர்டிஸ்ட் பற்றின தகவல்களும் இன்சைட்ஸும் அப்சர்வேஷன்ஸும் தெரிஞ்சுக்க ப்ளஸ் ப்ரொடக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.